ஹாய் சுட்டீஸ், நேத்து பண்ண டே 2 ஓட வீடியோ செரி கம்பல்லாம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டே 3. இன்னையோட வீடியோ என்னன்னு பாப்போமா? சரி, பெருசா கையை சுத்தி வர மாதிரி பிரேஸ்லெட் பண்ணுவோமா? என்ன அம்மா, நம்ம வேற ஏதாச்சும் பண்ணலாமேம்மா. என்ன பண்ணணும்? அம்மா, நான் இன்னைக்கு குண்டு குண்டா ஆரஞ்சு பழம் சாப்பிட்டேம்மா. அதுக்கு அதனால அதே மாதிரி எனக்கு குண்டு குண்டா ஆரஞ்சு பழம் செயின் பண்ணி தரீங்களாம்மா? ஆரஞ்சுல செயினா? எப்படி? சரி, ட்ரை பண்ணி தான் பாப்போம். ஓகே. சரி, அதுக்கான மெட்டீரியல்ஸ் பாப்போமா? பார்த்துட்டா போச்சு. ஓகே, இதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்தா, செயின், அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர்ல 4 பீட்ஸு, அப்புறம் அதுக்கான ஐபின்னு, அப்புறம் லீஃப். இது எல்லாமே நேற்று செரி கம்பல் செஞ்சுருப்பேன் இல்லையா, அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரியே இந்த 4 பால்ஸை வச்சு லீஃப் வச்சும் பண்ணிடுங்க, சரிங்களா? இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள், ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ 4 பண்ணிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம இதை செயினில் அட்டாச் பண்ண போகிறோம். எப்படி அட்டாச் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த செயின்ஸ் இருக்கு இல்லையா, லாஸ்ட் வீடியோவில் இருக்க மாதிரி ஒரு பெரிய செயின் ஒரு சின்ன செயின்னு நம்ம கட் பண்ணிட்டு அந்த செயினோட இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். தெரியுதா? ஒரு பெரிய செயின் ஒரு சின்ன செயின் கட் பண்ணியாச்சா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கட் பண்ணதை இந்த பால்ஸோட ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகேம்மா. ஓகே, ஜி பூம்பா பண்ணியாச்சு பத்தியா? ஐ, நல்லா இருக்குமா. சரி, ஒரு பெரிய செயின் ஒரு சின்ன செயின். ஓகே, இதை நம்ம ஒரு ஜம்ப்ரிங் எடுத்து அந்த ஜம்ப்ரிங் உள்ள ரெண்டுத்தையும் ஒன்னா கோக்க போறோம். சரியா? அந்த செயினோட டிப்பை எடுத்துக்கிட்டு முதல்ல பெரிய செயின், அதுக்கப்புறமா சின்ன செயின், ரெண்டுத்தையும் அந்த ஜம்ப்ரிங் உள்ள போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். இது முக்கியமா சின்ன பசங்க பண்ணக்கூடாது, பெரியவங்க தான் பண்ணணும். ஓகே, இப்போ ஜாயின் பண்ணியாச்சா? பண்ணியாச்சுமா. ஓகே, இதை என்ன பண்ணணும்னா, இதை நம்ம அந்த பெரிய செயின் காமிச்சோம் இல்லையா ஸ்டார்டிங்ல, இப்போ அந்த செயின்ல நம்ம அட்டாச் பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம்ன்றத பாரு. இப்போ இந்த 2 ஆரஞ்சு எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இதை நம்ம சைட்ல வைக்க போறோம். அதுக்கும் நம்ம ஜம்ப்ரிங் போட மறந்துட்டோமே, அதையும் இப்போ போட்டு வந்துடலாம். ஆமா, ஓபன் பண்ணிட்டு ஒரு ஜம்ப்ரிங்க உள்ள போட்டுட்டு மறுபடியும் நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடணும். அதே மாதிரி இன்னொரு ஆரஞ்சுக்கும் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். சரியா? இப்போ நம்ம ரெண்டுத்தையும் போட்டுட்டோமா? ஆமா. இத பாருங்களே, இது ஆரஞ்சு பழம் மாதிரி இல்ல. ஆமா ஆமா, பாத்தியா? அந்த லீஃப் அது ஆடுறது எல்லாமே பார்த்தா ரியலா ஒரு ஆரஞ்சு பாக்குற மாதிரியே இருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம 2 பண்ணிட்டோமா? இதை நம்ம இப்போ அந்த செயின்ல அட்டாச் பண்ண போறோம். அது எப்படி அட்டாச் பண்ணோம்னா, 2 செயினோட டிப்பையும் நம்ம கரெக்டா ஈவனா பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த எண்டு வரும். அந்த எண்டு தான் மிடில். சரியா? அந்த மிடில்ல நம்ம இப்போ ஒரு ஜம்ப்ரிங்க கோத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை அங்க ஆட் பண்ண போறோம். ஓகேம்மா, ஆட் பண்ணிடலாமா? எப்படி ஆட் பண்றோம்னு பாக்குறியாமா? ஓகே, இப்போ அதே மாதிரி அந்த ஜம்ப்ரிங்க ஓபன் பண்ணிட்டு அந்த செயின்ல அட்டாச் பண்ணிடணும். பண்ணியாச்சா? ஆமா, பண்ணியாச்சுமா. ஓகே, இப்போ அடுத்த 2 ஆரஞ்சும் எடுத்து இப்படி சைட்ல 2 பக்கம் வைக்கணும். இப்போ இது எப்படி வைக்கணும்னா, சேம் அதே மாதிரி அந்த ஜம்ப்ரிங்க ஓபன் பண்ணிட்டு அதுல வச்சா இப்படிதான் இருக்கும். நல்லா இருக்குமா. இன்னொரு விஷயம், இது சின்ன பசங்களுக்கு தான். பெரியவங்களா இருந்தா இன்னொன்னு எக்ஸ்ட்ரா போட்டு கூட சேர்த்துக்கலாம், இன்னும் 2 ஆரஞ்சு பழம் போட்டு. ஆமா, இதுக்கான லாக் நம்ம சேர்த்துட்டு அவ்வளவுதாங்க. இந்த செயின் ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்களா? அழகா 2 ஹேங்கிங்கோட சைட்ல 2 ஆரஞ்சு இருக்க மாதிரி ரெடி ஆயிடுச்சு. எப்படி அப்படின்னா இருக்கு? சூப்பரா இருக்குமா. வாவ். ஓகே, இவ்வளோதாங்க நம்ம இப்போ மேக் பண்ண வேண்டிய செயின் எல்லாம். இது சின்ன பசங்களுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, சைடில் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா சேர்த்து பெரியவங்களுக்கும் நம்ம பார்த்தலாம். ஓகேவா? அவ்வளோதான். இது சைடில் 2 சேர்த்த உடனே பெரியவங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. டன்டடைன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மகராஜா ஜுவல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இல்லனா வீடியோஸ் பார்க்க முடியாது.